ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சில விஷயங்களை பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒரு அரசியலாக பண்ணுறாங்க அப்படின்ட்டு சில நேரங்களில் நமக்கு ஒரு சலிப்பு வருது. சரி, நம்ம அதை பற்றி இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று ஆதவ அர்ஜுனா பகிரங்கமாக ரஜினிகாந்த்கிட்ட மன்னிப்பு கேட்டார். அந்த சர்ச்சைக்கு ஒரு முச்சுப்புள்ளி வச்சுட்டான்னு சொல்லலாம். அதாவது கேட்டிங்கன்னா, இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்தல ஆதவ அர்ஜுனா மன்னிப்பு கேட்க வச்சுட்டா, ரஜினிகாந்த் எவ்வளோ பெரிய ஆள் அப்படி இப்படின்னு பயங்கரமாக சில பேர் பேசுறத நம்ம பார்க்க முடியுது. என்ன பொறுத்துக்கு என்ன கேட்டிங்கன்னா, மன்னிக்கிறவன் மனுஷன், மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன் அப்படிங்கிற வகையில ஆதவர்ஜன் நடந்துகிட்ட விஷயத்த பார்க்கும்போது அவர் ரொம்ப பெருந்தன்மையா நடந்துகிட்டார் அப்படிங்கிறது இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. இந்த விஷயத்துல ரஜினியோட அந்த செயலுங்கிறது ரொம்ப தரம் தாழ்ந்து போச்சு. அதாவது வயசுக்கும் பெருந்தன்மைக்கும் சம்பந்தம் கிடையாது, அது அவங்களுடைய மனநிலை பொறுத்து அப்படிங்கிறத இந்த ரெண்டு பேர் விஷயத்துல பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா ஆதவர்ஜன் தெளிவாக நான் யாருக்கும் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா ரஜினிகாந்த் அவர்களே அறிக்கை விடும்போது அந்த அறிக்கையை நான் படிச்சு பார்த்தேன். எனக்கு அவர் மேல ரொம்ப பாசம் இருக்கு. நான் அவரை வந்து மனசு நோக்குன்னு எந்த நோக்கத்திலையும் அதை சொல்லல, நான் திமுக குறிப்பிட்டு தான் சொன்னேன் அப்படின்ட்டு தெளிவா அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அந்த மன்னிப்பை கேட்ட விதங்கிறது நல்லா இருந்துச்சு. ஆனா ஆதவர்ஜனாக்கு பேச தெரியல அப்படிங்கிறது ஒரு உண்மையான குச்சாட்டு தான். தொடர்ந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தவறை திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை அவரு திருத்திக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நேற்று நம்ம அவருடைய ஸ்பீச்சை ஃபுல்லா கேட்டேன். அப்ப அவர் வந்து சொல்றாரு, அதாவது எங்க கூட எவ்வளவு பேர் என்னெல்லாமோ பேரம் பேசினாங்க, 90 சீட்டு கொடுக்க சொன்னாங்க, 2 வருஷம் முதலமைச்சர் சொன்னாங்க. சோ அவ்வளவு பேரம் பேசி நாங்க மடியல, மக்களுக்காக எங்களுக்கு சாதி மதம் பக்கம் மதசார்பற்ற மக்கள் சமூக நீதி முக்கியம் சொல்லிட்டு நாங்க எங்க தலைவர் அது வேண்டாம்னு உதறிட்டாரு அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை அவர் வந்து பொது மேடையில சொல்றாரு. அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு நாளைக்கு முன்னாடி தான் அந்த கட்சியில் உள்ள நிர்மல் குமார் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நாங்க எந்த கட்சிக்கு முறையும் தமிழை வச்சுக்கிறது வந்து அதிகாரப்பூர்வமான எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே நடத்தல அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. சோ அப்படிங்கிற பட்சத்துல அடுத்த நாளே வந்து பாத்தீங்கன்னா ஆதவர்ஜனா எங்கிட்ட பேரம் பேசினாங்க, நாங்க மடியல, மக்களுக்காக தான் உதவி சொல்லிட்டோம் அப்படிங்கும் போது என்ன இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சரியான போக்குல போகல அப்படிங்கறது நமக்கு காட்ட முடியுது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், யாருக்குனவே இங்க வந்து பிஜேபி கூட சேர வர மாண்டார இத்தனை தொகுதி சொல்லி ஊடகங்கள்லாம் அதை பெருசு பண்ணி போட்டு இருக்கும் போது தமிழை வச்சுக்கிறதுக்கு ஆதரவு உள்ள எவ்வளவு பேர் பார்த்தீங்கன்னா அதுக்காக பயங்கர முட்டு கொடுத்து எங்க தலைவர் அப்படிலாம் பேரெல்லாம் பேசல பாத்தீங்களா அப்படின்னு சண்டை போட்டுருக்காங்க. ஆனா இங்க இவரு பேசுறது அப்படியே அவங்களுக்கு எதிராக இருக்கு, ஆதவர்ஜனா பேசுறது. சோ அப்ப ஆதவர்ஜனா கொஞ்சம் உளறல் பேச்சை கட்டுப்படுத்திக்கணும். எப்படி அதிமுக இந்த பொன்முடி துறைமுகம் இப்படி சில பேர் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம ஒரு சர்ச்சையை கிளப்பிட்டு போவாங்களோ, அதிமுக சிவி சண்முகம், சோ அவர் இப்படி ஒரு சர்ச்சை கிளப்பிட்டு போறாரு. இந்த மாதிரி தமிழை வச்சுக்கிறது ஆதவர்ஜனா இருக்காருன்னு நினைக்கிறேன். சோ அதனால அவர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உளராம கரெக்டா பேசணும். அதே மாதிரி 234 தொகுதி தனிச்சு போட்டிங்கிறத இவர் அறிவிக்க கூடாது, விஜய் அவர்கள் தான் அறிவிக்கணும். அப்பதான் கரெக்டா இருக்கும். ஸோ அதையும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ண நினைக்கிறேன். அதாவது ஒன்னெல்லாம் புரிஞ்சுக்கிடணும், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விஜயவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம், வெளிநாட்டில் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சில பேருக்கு ரொம்ப குழப்பமா இருந்துட்டு இருக்கு. ரொம்ப வந்து குழம்ப வேண்டாம். நான் வந்து எந்த கட்சியும் சார்ந்தவும் கிடையாது. நம்ம ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த அரசியல் நம்ம பேசிட்டு இருக்கோம், அதுல நம்ம சைட்ல இருந்து நமக்கு என்ன தோணுது நம்ம நியாயமா அதை பேசணும் அப்படி நீங்க எடுத்துடுங்க, ஓகேவா? இல்லைன்னா நமக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழப்பம் ஏற்படும். ஏன்னா இப்போ நம்ம பேச போற டாபிக் அப்படிப்பட்ட டாபிக் தான். என்ன கேட்டீங்கன்னா, அதாவது இன்னைக்கு மாமல்லபுரம் அந்த ஹோட்டல் வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து பாத்தீங்கன்னா தமிழை வச்சுக்கிறது சார்பாக நோன்பு திறக்கிறாரு. ரம்ஜான் வரப்போதில்ல, அதனால அதை முன்னிட்டு. சோ இது நல்ல விஷயம். அதாவது ரம்ஜான் நோன்புனால எல்லா கட்சிகளும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்றாங்க. சோ இவரும் நான் வந்து அந்த சமுதாய மக்களோட ஒருத்தனாக நான் வந்து பாத்தீங்கன்னா அதை கொண்டாடுறேன்னு சொல்லி கொண்டாடுறாரு. போன வருஷமும் கொண்டாடினார். சோ எனக்கு வந்து இது ஒரு கொண்டாடல, எந்த ஒரு தவறும் கிடையாது, அதை கொண்டாடுங்க, தப்பும் கிடையாது, நல்ல விஷயம் தான். ஆனா இவ்வளவு நெருக்கடியான நேரங்கள்ல எவ்வளவு இருந்தாலும் இந்த இஸ்லாம் சகோதரர்களுக்காக நான் இந்த விழா முன்னெடுத்து கொண்டாடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தளபதி விஜய் அவர்கள் அதே மாதிரி கிறிஸ்துமஸ் பெருவிழாவை இதே மாதிரி கொண்டாடுற நீங்க ஏன் இந்து பண்டிகைக்கு எதுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தீபாவளி ஆகட்டும் பொங்கல் ஆகட்டும் ஏன் கொண்டாடுறதுக்கு உங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது? இப்ப நான் பேச உடனே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து கடிக்க வருவாங்க. அதாவது தமிழ் வச்சுக்கிறது சேர்ந்தவங்களே சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க புரியாம பேசுறீங்க, அப்போ சூழ்நிலை எப்படி தெரியுமா? அதாவது தீபாவளி பண்டிகையோட கரூர் இன்சிடென்ட் நடந்துச்சு, அப்போ சூழ்நிலை சரியில்லை, நான் அதை விட்டுருங்க. பொங்கல் பண்டிகை கொண்டாடிக்கலாம், ஏன் கொண்டாடல? இல்ல எல்லா கட்சிகளையும் இப்ப நீ கேட்கலாம், மத்த கட்சிகள் இப்ப அதிமுக திமுக சார்போட பொங்கல் பண்டிகை கொண்டாடுங்க. நல்லா பாப்பீங்க, திமுக முக ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்து பண்டிகை வாழ்த்து கூட சொல்ல மாட்டாரு, புரியுதா? அவரை பொறுத்த வரைக்கும் பொங்கலுக்கு இது பாத்தீங்கன்னா இந்து பண்டிகை கிடையாது, அது தமிழக பண்டிகை, அதனால நாங்க கொண்டாடுறோம் சமத்துவ பொங்கல் சொல்லி ஒரு விட்டுவாரு. சோ அவ்வளவுக்குள்ள சிறுபான்மையின மக்களோட நலன் தான் எங்களுக்கு முக்கியம், சிறுபான்மையின மக்களுடைய பண்டிகை மட்டும் தான் கொண்டாட சொல்லி உறுதி இருக்கிற திமுக மாதிரியே விஜயவர்கள் செயல்படக்கூடாதுல்ல. ஏன்னா விஜயவர்கள் எல்லா மக்களும் உங்களுக்காக தூக்கி பிடிச்சி சண்டை போடுறது இஸ்லாம் சகோதரர்களோ கிறிஸ்துவ சகோதரர்களோ மட்டும் கிடையாது, இந்து சமயத்துல இருந்து உங்களுக்கு ஆதரவு நிற்காங்கல்ல. சோ அப்ப அவங்களுடைய மனநிலையும் புரிஞ்சுக்கணும்ல, அவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் பண்டிகை கொண்டாடி இருக்கணும்ல, ஏன் கொண்டாடாம தவிர்த்தீங்க அப்படிங்கிறத என்னுடைய ஒரே கேள்வி. இதை வந்து பார்த்துட்டு எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கேட்டவொன்னே நீ பாஜக கைவிலியா, பாஜக சப்போர்ட் பண்றியா, அதாவது நம்ம நியாயத்தை பேசிட்டு இருக்கோம்.
அதாவது மத சார்பற்ற சமூக நீதி அப்படிங்கும் போது என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மத சார்பற்ற சமூக நீதி அப்படிங்கிற அரசியல் இருந்துச்சுன்னா அது வந்து தனிப்பட்ட எந்த ஒரு அரசியல் சார்ந்தும் எந்த ஒரு நிகழ்ச்சியும் கொண்டாடவே கூடாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா மத சார்பற்ற சமூக நீதி இந்துக்களுக்காக எதுவும் கொண்டாட வேண்டாம், கிறிஸ்துவர்களுக்காக எதாவது கொண்டாட வேண்டாம், இஸ்லாமுக்காக எதாவது கொண்டாட வேண்டாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா கட்சி வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக பயன்படுத்தாதீங்க. இங்க ஆல்ரெடி திராவிட கட்சிகள் இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ரம்ஜான் வருது அவரே குள்ளாவை போயிட்டு அங்கே போய் உட்காரணும், அப்படி உட்கார்ந்தாதான் அந்த மக்களுக்கு தான் நமக்கான மக்கள் காட்டுற மாதிரி. அதே மாதிரி கிறிஸ்துமஸ் விழா அங்கே போய் அதெல்லாம் தேவையே இல்லை. ஒண்ணு அதெல்லாம் பண்ணாதீங்க சார். அப்படி பண்றதா இருந்தா எல்லாருக்கும் பொதுவாக எல்லா விஷயங்களையும் கலந்துக்கிட்டு பண்ணுங்க. ஏன்னு கேட்கறேன் கேட்டீங்கன்னா, அப்போ நீங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது அதாவது இஸ்லாம் சமூகத்தும் கிறிஸ்தவ சமூகம் சிறுபான்மையினர் மக்களுக்கான அந்த விழா முன்னெடுத்து நான் கொண்டாடும் போது தான் சிறுபான்மையினர் ஓட்டுகள் சிந்தாம சிந்தராம நம்மளுக்கு வரும் அப்படின்னு திமுக ஒரு விஷயத்தை முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்குல்ல, அதே மாதிரி நீங்களும் பண்ற மாதிரி இருக்கு. சோ அப்படி பண்ணாதீங்க. நான் உங்ககிட்ட விஜய் இதை எதிர்பார்க்கல. விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா நான் தீபாவளியில வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி கொண்டாடல, தீபாவளி மேக்சிமம் நிறைய கட்சிகள் கொண்டாடல, பொங்கலை கொண்டாடிட்டு நான் பாத்திருக்கேன். சோ அப்படிங்கும்போது பொங்கலை கொண்டாடுற போல அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். சோ அதை கொண்டாடாம இப்ப கரெக்டா இவ்வளவு பிரச்சனைகளும் இருக்கும்போது கூட இப்ப பாத்துருப்பேன் கரெக்டா இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்றாரு. சோ அப்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்னோட கேள்வி. இப்ப நம்ம சொல்லும் கூட நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தமிழை வச்சுக்கிட்டு தந்தவங்க, ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் பொங்கலை கொண்டாடி இருக்காரு, அவர் ஹீரோ இருக்கும்போது எத்தனை படம் பொங்கலுக்கு தான் அவ்வளவு போய் எங்கெல்லாம் கொண்டு உங்களுக்கு தெரியுமா அப்படி இப்படி கொண்டு வரீங்க. அதான் நல்லா வந்து புரிஞ்சுக்கணும். நான் உங்களுக்கு சேர்த்தான் பேசிட்டு இருக்கேன். அதாவது அவர் நடிகரா இருக்கும் போது அவர் படங்கள் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும், அந்த டைம்ல அவர் பொங்கல் விழா சிறப்பிச்சு கொண்டாடுறதோ இல்ல இப்ப கீர்த்தி சுரேஷோட பொங்கல் விழாக்கு போயிட்டு அவர் கொண்டாடினதோ சோ அது வந்து முக்கியம் கிடையாது. அதை இதையும் கம்பேர் பண்ண முடியும். ஏன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் விழாவும் ரம்ஜான் நோன்பு, இப்ப ரமலான் நோன்பு பாத்தீங்கன்னா தமிழை வச்சுக்கிறதின் சார்பாக அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கட்சி சார்பாக நடத்தப்படக்கூடிய ஃபங்க்ஷன். சோ இதே மாதிரி கட்சி சார்பாக ஒரு ஃபங்க்ஷன் நீங்க நடத்தினாதான் அந்த கட்சி எல்லாருக்குமான பொதுவான கட்சியா பார்க்கப்படும். நல்லா நீங்க புரிஞ்சு விடணும். ஓகேவா? நீங்க அப்போ இந்து மக்களுக்கான ஒரு பண்டிகை இதே மாதிரி உங்கள் கட்சி சார்ந்து ஒரு நடத்தும் போது அப்ப நமக்கு சந்தோஷமா இருக்கு. சரி, ஓகே, விஜய் அவர்கள் எல்லாரும் சமமா பார்க்காரு அப்படின்னு நமக்கு தோணும். சோ அப்படி இல்ல அப்படின்னா நீங்க கிறிஸ்துமஸ் விழாவை மட்டும் கொண்டாடிட்டு நீங்க ரம்ஜானை கொண்டாட மாட்டா கூட நான் பெருசா பேச மாட்டேன். ஏன்னா நீங்க பிறப்பாளர் கிறிஸ்துவர் ஜோசப் விஜய் அப்படிங்கறனால கிறிஸ்துமஸ் அவர் சார்ந்த விழாவை கொண்டாடுறாருப்பா, அது என்னப்பா அவர் பிறந்தது அவர் அந்த மதத்தை சார்ந்தவர் கொண்டாடுற நம்ம எதுவும் தப்பா நினைக்க மாட்டோம். ஆனா அதையும் கொண்டாடுறீங்க, ரம்ஜான் விழாவும் கொண்டாடுறீங்க, ஆனா இங்க நான் பொங்கல் விழா மட்டும் கொண்டாட மாட்டேன் அப்படிங்கிறது என்ன நியாயம்? இதை வந்து நான் உங்களை வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்கணும் விமர்சிக்கணும் அப்படின்னு சொல்லல. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களை ஆதரிக்கூடிய எவ்வளவு பேர் உங்க கட்சியில இருக்கலாம். ரொம்ப இப்ப என்ன விட தீவிரமான பற்றாளர்கள் தமிழை வச்சுக்கிறது இந்து மதத்தை சார்ந்த நிறைய பேர் இருக்காங்க, அந்த கட்சியில கூட இருக்காங்க. ஆனா சில பேர் எல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது, விஜய் அவர்கள்ட்ட நெருங்கிய முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. சோ அப்படிங்கும் போது என்ன மாதிரி மனசுல பட்டது தைரியமா சொல்லக்கூடியவன் என்ன மாதிரி ஆட்கள் தான் இதை கூட்ட கொண்டு சேர்க்க முடியும். இதை வந்து பார்க்கக்கூடிய நிறைய பேர் என்ன திட்டலாம், என்னடா இவன் திடீர்னாப்புல விஜய்க்கு சப்போர்ட்டா பேசுறான், திடீர்னாப்புல விஜய்க்கு எதிர்த்து பேசுறான். நீங்க எப்படி வேணா நினைச்சுக்கிடுங்க, நான் உண்மையதான் பேசிட்டு இருக்கேன். புரியுதா இல்லையா? அதாவது எல்லாருக்கும் சமமா பார்க்க முடியாது. திமுக மாதிரி நீங்க வந்து போயிடக்கூடாது. ஆரம்பத்திலே இது வந்து தவறு அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க எல்லா மக்களையும் சமமா பாருங்க அப்படிங்கிறது என்னுடைய. அதாவது நீங்க வந்து இது எதேச்சா கூட நடந்துக்கலாம். ஒருவேளை உண்மையிலே பொங்கல் விழா கொண்டாடாம உங்களுக்கு சிரமம் ஏற்பட்டுனா கூட அடுத்த தடவை பொங்கல் விழாவை சிறப்பா கொண்டாடுங்க. அதாவது உங்க கட்சி சார்பாக திரும்பி சொல்லிக்கிறேன். அப்பதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாராலையும் கொண்டாட போறீங்க. அது வந்து என்னுடைய ஒரு கருத்து. இதை வந்து எடுத்துக்கிறது எப்படி வேணா அது வந்து உங்களுடைய சாய்ஸ். அதாவது உண்மையிலேயே மனசாட்சி தொட்டு பார்க்கிற கூடிய சில பேருக்கு இது புரியும் நான் சொல்றது. உண்மையிலேயே நீங்க அதை பாத்தீங்கன்னா ஆமா இதை பண்ணிருக்கலாமா அப்படிங்கிற என்ன வரும். சோ அப்படி என்ன இருந்தா நான் பண்ணி சரிக்கிறது உங்க மனசாட்சி தோணும். அதுக்கப்புறம் ஏன் இதை நம்ம இவ்வளவுக்குள்ள அழுத்தி பேச வேண்டியிருக்கா, நேற்று ஆதவர்ஜனா பேசும்போது இந்த மன்னிப்பு வைக்கிற விஷயத்துல பேசிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல சொல்றாரு கிறிஸ்துவ சகோதரர்களே இஸ்லாம் சகோதரர்களே அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த இடத்துல இந்து சகோதரர்களே சொல்ல மாட்டேங்காரு, தமிழ மக்களே அப்படிங்க. நாங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா பாஜக அடி பண்ணிச்சுலாம் போக மாட்டோம் அப்படிங்க. சோ அவர் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை நான் பார்த்துட்டேன் ஆதவர்ஜன ஸ்பீச்ல. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் ஒரு தடவை பேசியிருந்தாரு, கிறிஸ்துவ சகோதரர்களே இஸ்லாம் சகோதரே சொல்றாரு. ஆனா இந்து சகோதரி சொல்ல மாட்டேங்காரு. ஒண்ணு நீங்க கிறிஸ்துவ சகோதரர்களே இஸ்லாம் சகோதரே சொல்லாதீங்க, இந்து சகோதரி சொல்ல வேண்டாம். இல்ல தமிழக மக்களே அப்படி ஒட்டுமொத்தமா சொல்லிட்டு போங்க. அதுக்கு என்ன பிரிவினை பாக்குறீங்க? மத சார்பற்ற சமூகம் சொல்லக்கூடிய நீங்க ஏன் உங்களுடைய வார்த்தைகளை பிரிவினை பாக்குறீங்கன்னு கேட்கிறேன். ஏன் கிறிஸ்துவம் இஸ்லாம் ஏன் அந்த வார்த்தையை கொண்டு வரீங்க? சோ அப்படிலாம் நம்ம பேசணும். இந்துங்கிற வார்த்தையை நம்ம வாயில கூட உச்சரிக்க கூடாது. அப்படி உச்சரிச்சா நம்ம வந்து பிஜேபி காரன் சொல்லிடுவான் அப்படிங்கிற பயமா? அப்படிலாம் பார்க்காதீங்க. அப்படி பாத்தீங்கன்னா நீங்க எந்த விஷயம் பண்ண முடியாது. அதாவது மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வேணும். இந்த திராவிட கட்சியில் அகற்றிட்டு புதுசா ஒரு சக்தி பெண் ஆதரிக்கக்கூடிய கோடானு கோடி பேர் இங்க இருக்காங்க இளைஞர்கள். சோ அப்படிப்பட்ட இளைஞர்களை நீங்க என்ன பண்ணாலும் ஆதரிக்கக்கூடிய இளைஞர்கள் கொஞ்சம் அளவுக்கு அதிகமா இருந்தாலும் நீங்க நல்லது பண்ண மாட்டீங்களா, நீங்க இப்படி போகல அப்படின்னு சொல்லிட்டு நடுநிலை முடிய இருக்கக்கூடிய நம்மளமாடி அதாவது ஆதரவாளர்களும் இருக்கும். சோ அதனால நீங்க பண்ற விஷயங்களை சரியா பண்ணுங்க அப்படிங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா இடையில நீங்க அறிவிச்ச அதாவது அந்த திட்டங்கள் இருக்க முதல்ல ஒரு திட்டங்கள்லாம் சொன்னாரு, அதெல்லாம் கூட ஓகே நல்லா இருந்துச்சு. ஆனா இப்ப ரீசெண்டா இருக்க திட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா அது திமுக அதிமுக பண்ணக்கூடிய அதே திட்டங்களை அப்படி பேரா மாச்சிட்டு அறிவிச்ச மாதிரி இருக்கு. சோ அப்படிங்கும்போது ஒரு சலிப்பு வருது. நல்லா புரிஞ்சுக்கணும்.
ஸோ உங்ககிட்ட என்ன மாற்றம் இருக்கு அப்படிங்கிற எதிர்பார்ப்புலாம் சில கேள்விகள்லாம், அதாவது உங்க கூடயே இருக்கிறவங்க இந்த மாதிரி கேள்விகள் எழுப்ப மாட்டாங்க, வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய மக்கள்கிட்ட நிறைய பேர்ட்ட இந்த கேள்விகள்லாம் வருது. ஸோ அப்படிங்கும்போது இதுக்கப்புறம் நீங்க வந்து இன்னும் பாய் தேர்தல் அறிக்கை அறிவிக்கல. ஸோ அதுலயாவது பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தேவையான பெண்களுடைய பாதுகாப்பை முன்னிறுத்தி நல்ல திட்டங்களை நீங்க அறிவிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அதாவது நீங்க வந்து அரசியல தோத்து போகணும் அப்படின்ட்டு என்னைக்குமே பார்த்தீங்கன்னா நான் நினைக்க மாட்டேன். விஜய் அவர்கள் தோக்க கூடாது, ஏன்னா இந்த அரசியலுக்குள்ள வரணுங்கிறது பெரிய விஷயம். நிறைய பேருக்கு அந்த எண்ணம் தோணாது. அதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய பணத்தோட புகழோடு இருக்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை வந்து பயப்படுவாங்க, பின்வாங்கிறாங்க. தேவையில்லாம எதுக்கு நம்ம சிக்கல், நம்மள பிரச்சனை எடுத்து விட்டுருவான் அப்படின்னு பயந்து போகக்கூடிய இடத்துல நீங்க இவ்வளவு தைரியமா அந்த அரசு கட்சி ஆரம்பிச்ச இந்த விஷயத்துக்கு நம்ம வந்து ரொம்ப அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஆனா அதை சரியா பண்ணுங்கிறதா எங்களுடைய கேள்வி. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தவங்களுக்கு நான் பேசுறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பார்க்கலாம் எத்தனை பேர் அதை சார்ந்து நீங்க கருத்துக்களை பதிவு பண்றீங்கன்னு. அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வுகளை பார்த்துட்டு நம்மளுடைய வீடியோ வரும். வெயிட் பண்ணுங்க. பாய்.